நான் இந்த 4 மந்த்ஸில் ஒரு 6 to 7 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். மூவி ரிலேட்டடான ஒர்க்ஸ் தான் எல்லாமே வேரியஸ் டிஃப்ரெண்ட்டான என்ன சொல்கிறது. இப்போ நான் பண்ண போகிறது வந்து இன்ட்ரோ மட்டும்தான். இப்போ இதில் வந்து ஹுபாலி ஹண்டர்ஸுங்கிறது ஒரு கன்னட மூவி போஸ்டரு. இப்போ இதை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அடுத்து அந்த ஹூக்கு ஸ்டெப்புன்னு சொல்லி அந்த 2D அனிமேஷன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன், அதை பற்றி தனியாக பேசலாம். ஏன்னா அது 5 days to 6 daysக்குள்ளே தான் அது பண்ணுது. அடுத்து இது வந்து ஹாப்பி ராஜ் மூவியில் வர இந்த ஆடினே இருப்பேன் சாங் இருக்குல்ல, அதோட லிரிக் வீடியோ நம்ம லைவ் பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். சபரி ரமேரோ அப்படிங்கிற 3D ஜென்ரலிஸ்ட் ஆர்டிஸ்ட், ஸோ அவர் கூட வந்து நானி ப்ராஜெக்ட் பிளடி ரோமியோ அப்படிங்கிற ப்ராஜெக்டில் வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி டீசர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அதுக்கு ஒன்று பண்ணோம். அதான் ப்ரோ, நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு பண்ணேன் டிசம்பரில். நான் லீவ் போட்டதுக்கு மெயின் காரணம் இந்த ஒர்க்கு. ரொம்ப கம்மியான டயத்தில் அதிகமான ஃப்ரேம்ஸ், நான் கிட்டத்தட்ட 1000 ஃப்ரேம்ஸ்க்கு மேலே வரைஞ்சிருக்கேன் இந்த லிரிக் வீடியோவில் வர இந்த போர்ஷனுக்கு மட்டும். இது என்ன வீடியோ அப்படிங்கிறது சப்போஸ் இந்த சாங் யாருக்கு தெரிலனா, இது வந்து சிரஞ்சீவி அவரோட மூவி இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆச்சு. இதுதான் அந்த கம்பெனி, த பிராண்ட் வேண்டுங்கிற ஒரு ஸ்டுடியோ. லிரிக் வீடியோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொமோஷன் ஒர்க்ஸு எல்லாம் தெலுங்கில் பண்ணிகிட்ருக்காங்க ஹைதராபாத்தில். இவங்க கூட இதான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அவங்களுக்குமே தமிழ் அவங்க ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க தமிழ். எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது. நான் இங்கிலீஷ்லேயே தான் பேசி இந்த ஒர்க்கு பண்ணணும். எனக்கு இங்கிலீஷுமே ஃபுல்லாக வராது. திக்கி திணறி தான் பேசிகிட்டு இருப்பேன் இங்கிலீஷு. எப்படியோ பேசி இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரே ஒரு போர்ஷன் மட்டும்தான் கொடுத்தாங்க. லெட்ஸ் டூ திஸ் விண்டேஜ் பிரேக் அப்படின்னு சொன்னோடனே வருதுல, இந்த போர்ஷன் தான் நான் பண்ணேன். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா போர்ஷனும் அந்த பிராண்ட் வேண்டுங்கிற லிரிக் வீடியோ இதெல்லாம் பண்ணுற அனிமேஷன் ஸ்டுடியோ பண்ணாங்க. இது ஃபோட்டோஷாப்பில் தான் ஃபுல்லாக பண்ணது ப்ரோ. இதில் 2 பேர், இன்னொரு மதன் அசீம் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட், அவர்கிட்டையுமே கேட்டு அவருமே பண்ணார் ஒர்க்கு. இன்னொருத்தரும் ஒர்க் பண்ணார், ரமேஷ் ராஜு. இவர் வந்து கேரக்டரில் ஒரு சில ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இதோட ஒர்க்கிங் ஃபைல் ஒரு சிலது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரஃப் ஸ்கெட்ச் எப்படி இது வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் மாதிரி காமிக்கிறதுக்கு. இதெல்லாம் சாம்பிள் ஒர்க்கு தான், வேறு ஸ்டைலில் செஞ்சுருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதையே பேக்ரவுண்ட் எப்படி வேணும், ஃபஸ்ட்டு இப்படி அனுப்புகிறப்ப டீட்டெயில் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, டீட்டெயில் அதிகப்படுத்தி காமிச்சேன். இன்னும் கொஞ்சம் ஃபேஸில் டீட்டெயில் வேணும்னாங்க, அதனால் இது மாற்றினேன். இது ஓகே ஆகிடுச்சு. இதான் ஃபைனலைஸ் பண்ணி இது வெறுமான 24 FPSல ஃபுல்லாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணலை. இதை ஸ்மூத் பண்ணணுங்கிறதுக்காக 30 FPSஆக மாற்றினேன், கன்வெர்ட் பண்ணேன். அது எப்படி கன்வெர்ட் பண்ணேங்கிறதெல்லாம் இன்னொரு லைவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணது வீடியோ. இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாம்பிள் அனுப்பிச்சு ஓகே வாங்கினது. இதெல்லாம் ஃப்ரேம்ஸ் கம்மியாக ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதை காமிச்சு ஓகே வாங்கினதுக்கப்புறம் தான் ஃபைனல் பண்ணோம். இன்னொரு ஒர்க்கு நெக்ஸ்ட்டு அந்த ஹுபாலி ஹண்டர், அந்த போஸ்டர் டிசைன் ஒர்க்கு. இவர் வந்து அஸ்வின் ஹரி, மூவி போஸ்டர் டிசைனரு. சூப்பராக இருக்கும், ஒர்க்லாம் செம்மையாக இருக்கும். அம்மா போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒர்க்லாம். திடீர்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இது மாதிரி பண்ணலாமா, சேர்ந்து கொலாப் பண்ணி பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. பார்த்தேன், இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தாரு. இவர் ஒர்க்கெல்லாம் பார்த்தா மாசாக இருந்துச்சு. பண்ணியே ஆகணும், கூட ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பண்ணேன். என்னன்னா, இவர் டைம் நிறையா கொடுத்தாங்க எனக்கு. இந்த போஸ்டர் டிசைனுக்கு சொல்லப்போனால் நான் அந்த 2D அனிமேஷனுக்கு கொடுத்த டைமை விட எனக்கு இந்த போஸ்டருக்கு கொடுத்த டைம் வந்து ஜாஸ்தி. 2D அனிமேஷனுக்கு எனக்கு ஒரு 6 days தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த ஹுபாலி ஹண்டர்ஸ்க்கு வந்து எனக்கு 10 to 12 daysக்கு மேலே டைம் இருந்துச்சு. அதனால் பொறுமையாக டீட்டெயிலாக ஒர்க் பண்ணோம். இருக்கிற பாட்டிலில் இருக்கிற டீட்டெயிலில் இருந்து, கையில் வச்சுருக்கிற கேனு, இங்கே இருக்கிற டோப்பு, அந்த இது இந்த பையன், அடுத்து இந்த மண்டோடு, இந்த ஸ்பைக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு, இது என்ன காருன்னு முதற்கொண்டு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளானிங்லாம் எனக்கு என்ன இந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. படத்துக்கு முன்னாடி இப்போ என்னன்னா, படமே இன்னும் பண்ணலை, இப்போ தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பயங்கரமான டீட்டெயில்ஸு. ஃபோர்ஸுங்கிற ஒரு காரை வந்து மாடிஃபை பண்ணி ஜி வேகனாக மாற்றி அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய ஆட் பண்ணிட்டே இருந்தாங்க. போஸ்டர் தான் வெறும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுலேயே இந்த அளவுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பண்ணி காமிச்சது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த டிசைனர் அவர் சொன்னார், மூவி டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம நீட்டாக ப்ராப்பராக போச்சு. அதே மாதிரி இது வந்து
எப்படி சொல்றது? இப்போ உங்களுக்கு பார்த்தா ஒரு வைப் கிடைக்குதுல்ல. இந்த சைடு வந்து கொஞ்சம் நல்லாருக்கு. அ லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் பார்க்க அ ஹெவன்லி ஃபீல் இருக்கும். இந்த சைடு வந்து கொஞ்சம் டெவிலிஷ் ஃபீல் இருக்கும். இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த படம் ஸ்டார்ட்டே பண்ணல. ஆனா அதுக்கோட டீட்டெயில்ஸ் இந்த போஸ்டர்லயே நெறைய டீட்டெயில்ஸு என்ன படம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்ட்டாங்க. இந்த கார் என்னவா மாடிஃபை பண்ண போறாங்க அப்படிங்கிறது கூட அவங்க சொல்ட்டாங்க முன்னாடியே. இது இப்படிதான் ரஃப் ஸ்கெட்சா ஆரம்பிச்சது. டெவிலு, ஏஞ்சல்னு போட்டது. அது ரொம்ப ஒரு மாரி ஜெயண்ட் அந்த மாரி இருந்துச்சா, அது செட் ஆகல. ஸோ கொஞ்சம் சட்டில் பண்ணி அவங்க குடுத்த ரெஃபரன்ஸஸ் இப்படிதான் இந்த கார் மாடிஃபை பண்ணணுங்கிறது அவங்க சொன்னதுதான். டீம் சொன்னதுதான். இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒர்க்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு காமிக் போஸ்டர் மாரியே ஒண்ணு பண்ணது. லாம்போர்கினி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்டா அத விட இன்னும் டீட்டெயில்டா பண்ணோம் அது. ஃபேஸ் இல்லாம ஒரு போஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவரு சொன்ன ஐடியாலே எனக்கு டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இதுல யாரோட ஃபேஸும் தெரிய வேணாம் ப்ரோ. எல்லாரோட ஃபேஸையும் மறைச்சிரணும். அதான் ஐடியானே சொன்னாங்க. இது செம்மையா இருக்கே அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சது. ஏன்னா இதுவரைக்கும் நான் பண்ணது எல்லாமே ஃபேஸ் பெருசா இருக்கும். மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்லயும் கேரக்டரோட ஃபேஸ் தான் மெயினா வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேரக்டரோட ஃபேஸ்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனா உருவம் தெரியணும். அவர் என்ன கையில வச்சிருக்காங்கன்னுலாம் தெரியணும். ஆனா ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இது எப்படியாச்சும் பண்ணிடணும் முடிச்சணுன்ட்டு ஒரு 12 டேஸ்க்கு மேல ஆச்சு. ஃபுல்லா முடிச்சு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ரிலீஸ் ஆறதெல்லாம் சேர்த்தா ஒரு 20 டேஸாவது ஆயிருக்கும். போஸ்டருக்கே இவ்ளோ டைம் குடுத்தாங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு நடுவுலே வேற ஒர்க்ஸ் எல்லாமும் போச்சு. இப்ப இது முடிஞ்சா, அடுத்து ஹேப்பி ராஜ். ஃபர்ஸ்ட் டைம் நம்பளோட வியூவர்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல புடிச்சு போன ஆர்டிஸ்ட் எல்லார் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணது இந்த ஹேப்பி ராஜ். இது முடிச்சக்கப்புறம் தான் ஹேப்பி ராஜ் முடிச்சக்கப்புறம் தான் பிளட்டி ரோமியோ அதெல்லாம் இப்ப ரீசென்ட்டா பண்ணது. இது வந்து கொஞ்சம் டைம் நெறையா இருந்துச்சு. ஆனா நெறைய சேஞ்சஸ் எப்படி சொல்றது? இது லிரிக் வீடியோவா போலாமா? மியூசிக் வீடியோவா போலாமா? அப்படிங்கிற அந்த சேஞ்சஸ் வந்து நெறையா இருந்துச்சு. அதனால நெறைய டைம் எடுத்தது. அதே மாரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்ப பாருங்க, இத மறந்துட்டேன். பராசக்தி படம் இருக்குல்ல, அதுல வந்து இந்த பேக்கிரவுண்ட்ஸ் பண்ணேன். ஆனா பண்ணது எல்லாம் ஒரே ஆள் தான். தினகர் ராஜாங்கிறவரு, சபரி ராமருங்கிறவரு, அம்பானி டிஎஃப்எக்ஸ் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் ஒரே ஒரே என்ன சொல்றது, கோட் மூவியும் சரி, குட் பேட் அக்லி சரி, இதுவும் சரி, நீங்க பார்த்த இப்ப கடைசியா இந்த என்ன இப்ப லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்கல்ல, அத பண்ணதும் இவருதான். இந்த ஒர்க் பண்ணவங்க தான் அதுவும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இது சொன்னப்பயே அவங்க ப்ரீ விஷுவலா காமிச்சாங்க இந்த ஒர்க்கு. இதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது செம்மையா வரப்போகுது அப்படின்ட்டு. இதுல நான் வந்து பேக்கிரவுண்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். பேக்கிரவுண்ட்ல இந்த இது இல்ல. இது சும்மா ஐடியா மட்டும் தான் பண்ணோமே தவிர, அது ஃபுல்லாவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லயே பண்ணிட்டாங்க. அந்த பின்னாடி வர அந்த லைட் ரேஸ்லாம். இதுவுமே அவங்களே பண்ணிட்டாங்க. கேரக்டர்ஸும் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. தினகர் ராஜா ப்ரோவும், சபரி ராமரோ ப்ரோவும். நான் வந்து இதுல இந்த மைக் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிவி வரது, அந்த போர்ஷன்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் ஆகுதுல, இதுல ஆரம்பிச்சு இதுக்குள்ள போய் இந்த பேக்ரவுண்டு இதுல வர அந்த 3D அவர் மூவ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி நான் இங்க வரைஞ்சிருப்பேன். லேயர் பை லேயரா வரைஞ்சிருப்பேன். அடுத்தது இதுவும் டிசம்பர்லயே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒர்க் போயிட்டு இருந்து 2-3 பேக்ரவுண்ட்ஸ் தான் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே தினகர் ராஜா ப்ரோவும், சபரி ராமரோ ப்ரோவும். இதுவும் அந்த டயத்துல பண்ணதுதான். இது ஒண்ணு. சபரி ராமரோ ப்ரோ, நானு, இன்னொருத்தர் ஸ்ரீனி அப்படிங்கிற ஒருத்தர். ஸ்ரீனி இவர் வந்து ஸ்கல்ப்டர், 3D ஸ்கல்ப்டர், ஜீப்ரஸ் ஸ்கல்ப்டிங் பண்றவரு. இங்க பாருங்க, செம்ம ஹைப்பர் ரியலிஸ்டிக் மாடல்லாம் பண்றாருல. இது என்னன்னா, இப்ப நானி ஃபேஸ் வந்து இவர் பண்ணிட்டாரு. பண்ணி நான் அதை ஸ்டைலைஸ்டா ஃபேஸை மட்டும் மாத்திட்டு அதுக்கு வந்து உள்ள கிரீஸ் பென்சில்ல லைன் ஆர்ட் அதெல்லாம் பண்ணோம். இப்ப ஹேப்பி ராஜ் நான் பொங்கல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஜனவரியிலேயே 6ஆம் தேதி ஏதோ சொல்லி அப்போ ஒரு வெர்ஷன் பண்ணி, அப்போ வந்து அது வெறும் ஸ்கிரிபிள் அனிமேஷனா இருந்துச்சு. அது பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே சேஞ்ச் ஆகி லிரிக் வீடியோவா மாறிச்சு. லிரிக் வீடியோ வேணாம் அப்படின்ட்டு கானா வினோத் அப்பதான் வந்தாரு வெளிய பிக் பாஸ்ல இருந்து. ஸோ அவரை வச்சு வீடியோ பண்ணிடலான்ட்டு அப்புறம் ஒரு வாட்டி சேஞ்ச் ஆச்சு. சாங்கே ஃபர்ஸ்ட் நாங்க பண்ண வெர்ஷனும் எனக்கும் நடுவில் பண்ண வெர்ஷனே ஒரு 4 to 5 வெர்ஷன்ஸ் இருக்கும்.
லிரிக் வீடியோவே வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நிறைய லிரிக் வீடியோஸ் வந்து இன்னொரு ஸ்டுடியோஸ்க்கு, இன்னொரு ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் லிரிக் வீடியோ பை ராபின்சன் அப்படின்னு வரது இருக்குல்ல, அது இதான் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணதுலலாம் நிறைய டைம் என் நேம் வராது. நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் பேர் போட மாட்டாங்க. டைரக்ஷன் டீம் கூடயே டைரெக்டாக பேசுகிறோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என் பேர் வரமாட்டேங்குது. லிரிக் வீடியோ பைல் போட்டு ஒரே ஒருத்தரோட பேர் தான் வருது. கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோமே, எல்லாரோட பேரும் வரலையேன்ட்டு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதை கேட்க முடியாமே இருந்துருச்சு நிறைய வாட்டி. ஆனால் இந்த வாட்டி எல்லாரோட பேரும் வர மாதிரி பண்ணியாச்சு. இவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ப்ராஜெக்ட்லேயும் சரி, ஹாப்பி ராஜ்லேயும் சரி. ஹாப்பி ராஜில் சின்ன ஒர்க்கு தான். ஆனால் டூ அப்படிங்கிற அந்த அவனிஸ் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வந்துச்சுல, இதோ இதான் ப்ரோ. இது அவனிஸ் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி இந்த சுந்தர்சி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி இந்த டயத்தில் அது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் லுக் டுமாரோ அட் 6 PM அப்படிங்கிறது. இதில் 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சஃப்தர் ஹுசேன் ஒருத்தர். சஃப்தர் ஹுசேன்கிறவர் என்னோட நான் பண்ண எல்லா ஒர்க்லேயுமே ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தார். இந்த இந்த ஹாப்பி ராஜுங்கிறதுல, இதில் டூ அப்படிங்கிறதுல, 29 மூவிலலாம் ஃபுல்லாக அவர் தான் ஏஐ ஒர்க்கும் அவர் பண்ணுவார். ப்ளஸ் ப்ரீ விஷுவலும் பண்ணுவார், ஆர்ட் ஒர்க்கும் பண்ணுவார், கிராஃபிக் டிசைன் ஒர்க்கும் அதுதான் பண்ணார். மாதிரி அதான் நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அந்த ஹாப்பி ராஜ் பண்ண ஒர்க்கை பற்றி தனியாக பேசுகிறப்ப ஸ்டார்டிங் வித் நரேன் ப்ரோ அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் தான் ஃபஸ்ட்டு. அவர், சஃப்தர் ஹுசைன், ஹரி ஸ்ரீனிவாஸுங்கிற இந்த 3 ஆர்டிஸ்ட் கூட தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. அதான் இது நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். இது எப்படி பண்ணது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவாக வரும். இதெல்லாம் ஹாப்பி ராஜுக்கு கேரக்டர் டிசைன் பண்ணது. கேரக்டர் டிசைன் பண்ணிட்டு தான் பண்ணோம். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா. இந்த லைவ் வந்து இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வரப்போகிற லைவில் வந்து ஒவ்வொரு ஒர்க்கை பற்றியும் தனித்தனியாக அப்படியே சொல்லுவேன். ஓகேவா ப்ரோ? எல்லாருக்கும் பை.